இன்றைய முக்கிய செய்திகள். காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறாது. 28ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. NLC சுரங்க நீர் புகுந்து 500 ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிப்பு. தொடர் மழையால் உதகையில் சுற்றுலா தலங்கள் மூடல். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை நடத்த ஏற்பாடு. தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் டெல்லியில் ஆலோசனை. இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மோடியுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு. வரி விகிதம் 15% குறைக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. வணக்கம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையாது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுச்சேரி பெரிய காலாப்பேட்டையில் 25 சென்டிமீட்டர் மழையும், தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் 18 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கையாக புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 750 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் தற்போது 21 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு 2220 கன அடியாக அதிகரித்துள்ளதால் 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணை நடப்பாண்டில் 7வது முறையாக 120 அடி முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து 35,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியதை தொடர்ந்து அணைக்கு வரும் உபரி நீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. பவானி ஆற்றில் பரிசல் இயக்கவும் மீன்பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 192 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் 200க்கும் மேற்பட்ட ஏரிகள் வேகமாக நிரம்பி வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 119 அடி உயர சாத்தனூர் அணையில் நீர்மட்டம் 113 அடியை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் 1680 கன அடி உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடையும் வாய்ப்பில்லை என்றும், காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து கரையை கடக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26, 27, 28 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொட்டி தீர்க்கும் மழையால் ஏராளமான ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. சென்னையில் நேற்று 28 இடங்களில் கனமழை கொட்டியது. தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு விட்டு பெய்த கனமழையால் பெருங்களத்தூரிலிருந்து சதானந்தபுரம் செல்லும் முக்கிய சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. திருவேற்காடு நோம்பல் சாலையில் உள்ள தனியார் ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தில் மழை வெள்ளம் புகுந்ததால் பணிபுரிவோர் அவதிக்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தின் இணைப்புச் சாலை கனமழையால் சேதமடைந்தது. உயர்மட்ட பால இணைப்புச் சாலையில் ஏற்பட்ட சேதத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே கொங்கராயபாளையம் கிராமத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரு மூதாட்டி உயிரிழந்தார். புதுக்கோட்டையில் 2வது நாளாக பெய்த கனமழையால் அடப்பன் வயல் அருகே உள்ள அடப்பன் குளம் நிரம்பி உபரி நீர் சாலைகளில் பெருக்கெடுத்தது. கால்வாயிலிருந்து வெளியேறிய மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகாமல் இருக்க மாநகராட்சி ஊழியர்கள் மணல் மூட்டைகளை அடுக்கி தடுத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100கணக்கான ஏக்கர் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது. விருதாச்சலம் அருகே விளைநிலங்களில் NLC சுரங்க நீர் மற்றும் மழைநீர் புகுந்து 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்தன. தோண்டி எடுக்கப்பட்ட மண்
மணல் மேடு இருக்குது. இந்த மணல் மேட்டில் இருக்க உபநீர் வந்து ஒவ்வொரு மழை காலங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நட்ட ஒரு 10 நாளைக்குள்ளேயும் சரி எப்பயும் சரி வந்து மட்டு படிஞ்சிருது. அந்த மட்டு படிஞ்ச தண்ணி இதாகிடுச்சுனாக்கா அந்த பயிரை வந்து எங்களால் கலப்ப முடியல. நாங்கள் இதை நம்பி அந்த பயிர் விவசாயத்தை நம்பி நாங்களும் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சுருக்கோம். கடலூர் கெடிலம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மேம்பால கட்டுமான பணி பாதிக்கப்பட்டதோடு தளவாட பொருட்கள் அனைத்தும் நீரில் மூழ்கின. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருவதால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தொட்டபெட்டா சிகரம், பைன் மரக்காடுகள், அவலாஞ்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்வது குறித்து அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் இன்றும் நாளையும் ஆலோசனை நடத்துகிறார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அங்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்கள் தேர்தலில் வாக்களிப்பதை தடுக்கும் விதமாக SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. தகுதியானவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதையும் தகுதியற்ற வாக்காளர்களை நீக்குவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த பணிகள் நடத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்வதற்காகவே அவசரமாக இந்த திருத்த பணிகள் நடத்தப்படுவதாக காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கு முன் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி ஆகியோருடன் இணைந்து அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார். ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை ஆணைய அரங்கில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை எப்போது நடத்துவது என்றும் பருவநிலை, வேளாண் பணிகள், வருடாந்திர தேர்வுகள் ஆகியவற்றை மனதில் கொண்டு தேதிகள் முடிவு செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை 2 கட்டங்களாக நடத்துவது குறித்தும் விவாதிக்கப்படலாம் என்றும் தெரிகிறது. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த கூட்டத்தில் முதல் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை இந்த ஆண்டு இறுதியில் நடத்த முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பிரதமர் திரு மோடியுடன் பேசியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் இந்தியா மீதான வரி 15% குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் எடுத்து வரும் பல்வேறு அதிரடி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய பொருட்கள் மீது 25% வரியை விதித்தார். பின்னர் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு மறைமுகமாக இந்தியா உதவுவதாக கூறி அபராதமாக மேலும் 25% வரியை விதித்தார். இதன் அடிப்படையில் இந்திய பொருட்கள் மீதான வரி தற்போது 50% அதிகரித்துள்ளது. இதனால் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் தமது நிர்வாகத்தில் பணியாற்றி வரும் இந்திய அதிகாரிகளுடன் ட்ரம்ப் குத்துவிளக்கேற்றி தீபாவளியை கொண்டாடினார். அப்போது பேசிய அவர் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன் பிரதமர் திரு மோடியுடன் பேசியதாக கூறினார். தமது நீண்டகால நெருங்கிய நண்பரான மோடியுடனான பேச்சில் வர்த்தக ஒப்பந்தம் குறித்தே அதிகம் பேசப்பட்டதாக கூறிய ட்ரம்ப் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கப் போவதில்லை என திரு மோடி உறுதியளித்திருப்பதாக கூறியவர் உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று தம்மை போலவே திரு மோடியும் விரும்புவதாக தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை இந்தியா வெகுவாக குறைத்து வருவதாகவும் ட்ரம்ப் கூறினார். இரு நாடுகளின் தலைவர்கள் மத்தியில் இணக்கமான உறவு நிலவுவதால் அமெரிக்காவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளதால் தற்போதைய 50% வரி 15 முதல் 16% குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளை மாளிகை தீபாவளி விழாவில் FBI இயக்குனர் காஷ் பட்டேல், அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபாட், வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் குஷ் தேசாய், அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாட்ரா, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மற்றும் இந்திய தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி பொய்யான தகவலை பரப்புவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் காட்டூர் மற்றும் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட திரு பழனிசாமி கொள்முதலில் சுணக்கம் நிலவுவதாகவும் போதிய அளவில் நெல் கொள்முதல் செய்யப்படுவது இல்லை என்றும் கூறியிருந்தார். இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல. இந்த மூட்டையில குடோன்ல இருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசா விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை.
இதனிடையே தஞ்சையில் பிள்ளையார்பட்டி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி நெல் கொள்முதலில் எந்த தேக்கமும் இல்லை என்றும் இதுவரை 9 லட்சம் டன்னுக்கு மேல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 100 கிலோவுக்கு 1 கிலோ கலக்கப்பட வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு இதுவரை அனுமதி வழங்காததால் கொள்முதலில் சற்று தாமதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக அவர் விளக்கமளித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் முந்தைய அதிமுக ஆட்சியில் தினமும் 700 மூட்டைகள் வரை நெல் கொள்முதல் செய்ததாகவும் தற்போது 1000 நெல் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் 5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டு உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்தி பொறுத்தவரையில் 5.66% உயர்ந்திருக்கிறது. நெல்லினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நெல் உற்பத்தி செய்கின்ற பணி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பாராட்டுவதற்கு மனசில்லாமல் ஏதோ தேர்தலுக்காக பொய்யே மூலதனமாக வைத்துக்கொண்டு எடப்பாடி அவர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது மழை பெய்வதால் நெல் மூட்டைகளை வெளியே வைக்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாகவும் அவை பாதுகாப்பாக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மழையால் 16,000 ஹெக்டேர் அளவில் சம்பா சாகுபடி நீரில் மூழ்கியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு மீது நம்பிக்கையுடன் உதவி கோரும் மக்களுக்கு திமுகவினர் போட்டி போட்டு உதவ வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கு வரும் புகார்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் திரு உதயநிதி உரையாற்றினார். ஒரு மணி நேரம் வெயில் அடித்தா மழை விட்டுச்சுன்னா அங்கங்கே வடிச்சிருது. சில இடங்கள் நிற்கும் போது அவங்க வந்து என்னை கூப்பிட்றாங்க, வந்து பாருங்க அப்படின்னு. அப்போ ஒன்றும் கோவத்தோடலாம் அவங்க கூப்பிடல, சிரிச்ச முகத்தை தான் கூப்பிட்றாங்க, வந்து பாருங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற நம்ம அரசு நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா நிச்சயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் இந்த பணிகளில் ஈடுபடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மக்கள் வந்து நம்மளை அழைச்சிட்டு போறாங்க. திமுக நெட்வொர்க் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய நெட்வொர்க் என்ற திரு உதயநிதி அதை மக்கள் சேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இனி வருவது செய்தி துளிகள். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நேற்று ரஷ்ய அதிபர் புதினுடன் நடக்கவிருந்த சந்திப்பை நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்ற நோக்கில் ரத்து செய்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது தீவிர மோதல் நடைபெற்று வரும் பகுதிகளில் தாக்குதல்களை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் தொலைபேசியில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பேசியது பலன் தராத நிலையில் அதிபர்களின் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி மெய்க்காவலர்களுடன் தரிசனம் செய்தார். திருமதி முர்முவுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னதாக அவர் பயணித்த ராணுவ ஹெலிகாப்டர் பத்தனம்திட்டாவில் உள்ள உள் விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேடில் இறங்கியது. அப்போது அதன் சக்கரம் கான்கிரீட் ஹெலிபேடில் பதிந்து சிக்கியது. இதையடுத்து தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் ஹெலிகாப்டரை தள்ளி அப்புறப்படுத்தினர். சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரேஸ் கிளப் இடத்தில் பசுமை பூங்கா, மழைநீர் சேமிப்பு அமைக்கும் திட்டங்களுக்கு எதிராக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்தது. அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொதுநலன் கருதி திட்டங்களை அரசு மேற்கொள்ளலாம் என கூறி தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை ரத்து செய்தது. உரத்தட்டுப்பாட்டை போக்க இயற்கை இடுபொருட்கள் பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய மாநில அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீரான மழைப்பொழிவாலும் பாசன வசதிகளாலும் விவசாயிகள் கடந்த ஆண்டை விட அதிக பரப்பளவில் நெல் பயிர் சாகுபடி செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் போதுமான உரங்கள் கிடைக்காமல் விவசாயிகள் அல்லாடுவதை பயன்படுத்தி சிலர் உரவிலையை உயர்த்தி விற்பனை செய்வதாக திரு ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். உரத்தட்டுப்பாட்டை அரசு போக்குவதுடன் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பரவலாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஆற்றில் சாய ஆலைகள் கழிவு நீரை திறந்துவிடாமல் தடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகரில் 215 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 1,47,000 பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டுள்ளது. தண்டையார்பேட்டையில் நேதாஜி நகர், கருணாநிதி நகர், பட்டேல் நகர், வினோபா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கும் தாழ்வான பகுதிகளில் 1000 பேருக்கு வீடு வீடாக சென்று உணவு வழங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர், குடிநீர் வாரிய ஊழியர்கள் 2,149 பேர் என 24,149 களப்பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி ஆகிய ஏரிகளில் முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டு போதுமான இடைவெளி பராமரிக்கப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை சென்னை மண்டல தலைமை பொறியாளர் தெரிவித்துள்ளார். மிக கனமழை பெய்தாலும் நீர் திறப்பு கட்டுப்படுத்தப்பட்டு அடையாறு மற்றும் கொசஸ்தலை ஆற்றின் வழியாக பாதுகாப்பாக கடலை சென்றடையும் என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மணிமுக்தா அணையில் பழுதுபார்க்கும் பணிகள் காரணமாக ஷட்டர்கள் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதால் அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் வீணாகி வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வாய்க்கால்களில் திறந்துவிடப்படும் நீர் வீணாக கடலில் கலப்பதால் கோடை காலங்களில் விவசாயத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று அவர்கள் கூறினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 3,680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 92,320 ரூபாயாகவும், ஒரு கிராம் 11,540 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 7 ரூபாய் குறைந்து கிராம் 175 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறாது என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வது குறித்து அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் இன்றும் நாளையும் ஆலோசனை நடத்துகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பிரதமர் மோடியுடன் பேசியதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் வரி விகிதம் 15% குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.